இந்த 2024 உங்களை உயிரோடே வைக்க மாட்டாங்க. ஒரு நாள் கூட நீ உயிரோடு இருக்க முடியாது. இன்றைக்கி தூங்கி காலைல நீ உங்கள் உயிரோடு எழுந்திருக்க முடியாது. இந்த உலகம் எப்படி வந்து எவன் போய் சொல்கிறானோ நீங்களும் போய் சொல்லணும், எவன் திருடுறானோ நீங்களும் திருடிடணும். ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டிங்கன்னா தான் இந்த உலகம் நம்மளை வந்து நல்லவன்னு சொல்லும். பச்சந்தி மாதிரி இருக்கணுங்கிறீங்க. பச்சந்தி மாதிரி அப்படி தான் இருந்தாகணும். இதை வந்து ஃபேக்ட், இதுதான் உண்மை. மலையில் இல்லை, இந்த வண்டி வந்து நான் விற்கிறதா ஐடியா கிடையாது. இது யாரும் வாங்குறதாவும் ஐடியா இருக்காது. இல்லை அப்படி இல்லைங்க ப்ரோ. இப்போ வந்து என்னென்னா இது ஏதாச்சும் நான் சொல்லினாலும் கமெண்டில் அதான் பண்ணுவாங்க. இல்லை ஒன்றும் இல்லையே, நீங்கள் ஏதோ ஊற்றின மாதிரி. அதுதான் நம்ம உலகம். இவனுக்கு வந்து நம்ம பெருசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கடைசி சொட்டு ரத்தத்தை கீழே விட்டு கூட நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இல்லைன்னா காலி பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அவங்க இறங்கி செய்வாங்க. அது என்ன பண்ணுறோம் இல்லை. இது பொண்ணுங்களோட சைக்கிள். இது நம்ம தான் அவங்க என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணுறது நம்ம தான். நம்ம அவங்களுக்கு உண்மையாக இருந்தோம்னா, பொண்ணுங்களுக்கு நம்ம உண்மையாக இருந்தாங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம எங்கேயாவது போய் பேசிட்டு ப்ராடுத்தனம் பண்ணிட்டு அலைஞ்சோம் அப்படின்னா நம்மளே முடிச்சு போடுவாங்க. நீங்கள் பெரிய திருட, நான் சொல்லிட்டா நீங்கள் பெரிய திருட, நீங்கள் சின்ன திருட. இல்லை நீங்கள் அப்போல்லாம் திருடு தப்புங்க. திருடுறீங்களா பார்த்தீங்களா? இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களே, ஒருத்தர் பாக்கெட்டில் தான் நம்ம அவங்களுக்கு தெரியாமல் காசு எடுக்கிறோம். அது ஒரு திருட்டு தான். எப்படி சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்க ரீசார்ஜ் பண்ணுறாங்க, அவங்க காசு நமக்கு வருது. அது ஒரு திருட்டு தானே. அவங்களுக்கு தெரியாமல் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். தெரியாத இது ஒரு ஏமாற்றம். நம்ம அவங்களை ஏமாற்றுறோம். இந்த இடம் மட்டும் மாறாமல் இருக்குது. ஒரு விஷயம், இவ்வளோ நாள் நான் எந்த வண்டியில் போயிட்டு வந்தேன் தெரியுமா? இப்போ உள்ள வண்டி என்கிட்ட இருக்குல்ல, 1க்கு 2 கூட. ஆனால் ஆரம்பத்தில் இந்த வண்டி தான். அப்போதைக்கு நான் ஒரு யூடியூபராக இருக்கும் போதெல்லாம் இந்த பைக்கில் தான் நான் வெளில போகிறது வர்றது எல்லாமே இதில் தான். இந்த இடம் மட்டும் எனக்கு அப்படியே மாறாமல் ஒரே மாதிரி இருக்குது. பின்னாடி தோட்டம். இதை எடுங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. நான் சின்ன வயசில் வந்து இந்த வண்டி, இந்த பைக்குக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னன்னா, நான் திருப்பூர் கம்பெனியில் வேலை பார்த்தேன். திருப்பூர் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது சம்பளம் போடல. அப்போ வந்து கையில் போன மாதம் சம்பளம் தான் இருந்துச்சு. இந்த மாதம் சம்பளம் வாங்கின உடனே வண்டி எடுக்கலாங்கிற மைண்ட் செட்டில் இருந்தது. என் கையில் காசு இருந்தது வந்து 14,000 ரூபாய் இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 2,500 வாங்கியிருந்தேன். ஃப்ரெண்டு பேர் சொல்லுங்கள். ஃப்ரெண்டு பேரா? ஃப்ரெண்டு பேர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுலாம் இல்லை. சரி, இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் இப்படி வளர்ந்துருக்கீங்களா? ஆமாம். அந்த ஃப்ரெண்டு பேர் சொன்னால் பார்த்தா அவர் நினைப்பார்ல, நம்ம பேர் யாவும் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்களே, நீங்கள் சொல்லுங்கள். ரமேஷ். அவர் வந்து ஆனால் ரொம்ப ஃப்ரெண்டு இல்லை. ஆனால் திருப்பூர் கம்பெனி, கோயம்புத்தூர் அதாவது கம்பெனி வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்டோ அப்படிலாம் கிடையாது. அங்கே இருக்கிறவனே ஒரு டக்குன்னு க்ளோஸ் ஆகிடுவோம். அது எல்லா இடத்தையுமே திருப்பூர், கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும், கம்பெனியில் வேலை செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து 10 வருஷம் பழக்கணும்லாம் கிடையாது, அவசியமே இல்லை. 10 நாள் பழகினா அப்படியே வந்து அங்கே போகலாமா, அங்கே போகலாமா, படம் பார்க்க போகலாமா, அந்த சண்டே படம் பார்க்க போகலாமா, அப்படி செட்டு சேர்ந்துருவாங்க. அது வந்து அந்த கம்பெனிக்கே ஒரு ஸ்பெஷல். அது எப்பயுமே நடக்கும். சேர்ந்து டீ கடைக்கு போகிறது, இது மாதிரியான சம்பவம் நடக்கும். அப்போது அவன்கிட்ட வந்து நான் வந்து ஒரு 2,500 ரூபாய் வாங்கியிருந்தேன். மொத்தம் வந்து இப்போ 16,500 ரூபாய் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வண்டி வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா, அப்போதைக்கு 32 ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சம்பளம் போட்டால் எடுக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்போதைக்கு சம்பளம் போடுவாங்களா மாட்டாங்களான்னு 2 நாளாக வந்து அன்னைக்கு அந்த மாதம்னு பார்த்து அலைய விட்டாங்க ரொம்ப. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சனிக்கிழமை வந்துருச்சு. சனிக்கிழமை வந்தோடனே சரி இப்போ வாங்கலாம். வண்டியில் ஃபோன் அடிக்கிறான், அந்த வண்டி கேட்குறாங்கப்பா அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த வண்டி விட்டால் அதுக்கப்புறம் வண்டி கொஞ்சம் சரியில்லை அந்த இதில். இந்த வண்டி எனக்கு பிடிச்சிருச்சு. இப்போ இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. அப்போதைக்கு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டி செம்மையாக பக்காவாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வண்டி வாங்கினா தான் செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சு. அப்புறம் திங்கக்கிழமை காலையில் சம்பளம் போட்டாங்க. அப்படியே காலையில் அன்றைக்கி வந்து எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்தேன். பைக்கை எடுத்துகிட்டு வந்து நான் நைட்டு கூட தூங்க கேள்வி கேட்டுறேன், மறந்துடுவேன். நீங்கள் வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு போனீங்களே, அது யார்கிட்ட சொல்லிட்டு போனீங்க? போய் சொல்லிட்டு போனது? அது ஆஃபீஸில் சொல்லிட்டு போனோம். ஆஃபீஸில் அவங்க பார்ப்பாங்களா அந்த வீடியோவை? இப்போ பார்த்து நாங்கள் பண்ணுவாங்க. இல்லை தெரியல, பார்த்தாங்கண்ணா நம்மகிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்கான் பாரு அப்படின்னு. அந்தளவுலாம் யாவும் இருக்குமா? நீங்கள் வேலை செஞ்ச கம்பெனியில் நம்ம மட்டும் ஒருத்தர் வேலை செஞ்சான், இப்போ அவன் போய் இப்போ ஏழாயிட்டா? இல்லை, அப்படியா இருந்தாலும் இப்போ அதுக்கு அந்த சிரிப்பாங்க. இப்போ என்ன இப்போ இதாக பண்ண போகிறாங்க. இப்போ ஃபோன் அடித்து எதுக்கு அப்போ என்கிட்ட போய் சொல்லிட்டு போனால் நான் கேட்க போகிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வாங்கினேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இது பெரிய ஸ்டோரிலாம் கிடையாது.
அதாவது அந்த அந்த வயசில் வந்து அவ்வளோ ஏக்கம் இந்த வண்டி 2 நாள் என்னால் தாக்கு பிடிக்க முடியல. ஒரு வண்டியை வாங்கணுங்கிறது 2 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. எல்லாம் கரெக்டு வாங்கி கொண்டு இப்படி இப்படி போட்டு வச்சு அட்லீஸ்ட் தொலைச்சி உள்ளே எதிரி பண்ணிட்டு போயிருக்கலாம். இல்லை இனிமேல் இந்த வண்டி இருக்காது ஆகுமா? ஏதோ தண்ணி ஏதோ சொட்டு வந்துருக்கு மரத்தில். இப்போது தென்னை இளநீ மரத்துலேருந்து இளநீ கீழே வந்துரும்னு சொல்லுவாங்க, உண்மையாக அது? இளநீ மரத்துலேருந்து இளநீ தான் கீழே இல்லைங்க ப்ரோ, மேலே தலையில் வந்துருமா? காஞ்சி போனதாக இருக்குது. இதெல்லாம் காஞ்செல்லாம் எதுவும் இல்லை, பச்சையாக தான் இருக்குல்ல. அது இது அதனால் நான் இது விற்கிறதாகவே ஐடியாவே இல்லைங்க. ஆனால் இது வந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஞாபகம் எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு நினைவு இது. இவ்வளோதான் வீடோட நம்ம பெருசாக எடுத்தோம்னா வீடோட ஹிஸ்ட்ரி இவ்வளோ தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒருத்தர் கலையோட வரலாறு நம்ம தோண்டி எடுப்போம், என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒன்று பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோகளில். இப்போ நான் வந்து முக்கியமாக வந்து நான் டிக்டாக் பண்ணப்போ எந்த இடத்த இருந்து பண்ணங்கிறத நான் அதை வந்து காட்ட விரும்புகிறேன். எனக்கு இந்த பைக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி வந்து அந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் யாராவது லவ் பண்ணியிருக்கீங்களா? இங்கே இந்த டிக்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த ஊருக்குள்ளே யாராவது லவ் பண்ணியிருக்காங்களா? இந்த ஊருக்குள்ளேங்க, இந்த ஊருக்குள்ளே எனக்கு வந்து லவ்வுங்கிறதுலாம் உங்களுக்கு யாரையும் பிடிக்கலையா? எந்த யாருக்குமே பிடிக்கல. அப்போல்லாம் இல்லை கலை, கண்டிப்பாக சொல்கிறேன். நம்மளை ஒருத்தருக்கு பிடிச்சி நமக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம அவங்கள கண்டுக்க மாட்டோம். நம்ம யாராவது ஒருத்தரை பிடிச்சி நம்ம அவங்கள தேடி தேடி போயிட்டுருப்போம். நமக்கு பிடிச்சவங்கள நம்ம கண்டுக்க மாட்டோம். கண்டிப்பாக அப்படி ஒரு பர்சன் எல்லாத்து லைஃப்லையும் இருப்பாங்க, இருந்திருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? இருந்திருக்காங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்லி நமக்காகவே ஒருத்தர் வந்து எல்லாத்து லைஃப்லும் ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் நம்ம அவங்கள கண்டுக்க மாட்டோம். நம்ம யாரோ ஒருத்தர் நினச்சிட்டு நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அது ஏன்னா எத்தனை பேர் இருந்தாலும் நம்மளோட கவனம் ஃபுல்லாக நமக்கு பிடிச்சவங்க மேலேயே இருக்கும். நம்மளை பிடிச்சவங்களே மறந்துடுவோம். நம்ம அம்மா அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இவங்களாம் இருந்தும் நமக்கு யாரும் இல்லாத மாதிரியே ஃபீல் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒருத்தர் பிடிக்கல, அவங்க நம்மளை கண்டுக்கல அப்படிங்கிற ஒரே காரணம் அது அப்படி ஒரு ஃபீல் வந்துடும். அதே மாதிரி எனக்கு நீங்கள் லவ்னு சொன்னோடனே எனக்கு வந்து சின்ன வயசில் நிறைய ஞாபகம் வருது. எனக்கு வந்து ஒன்றுதான் இருக்கணும், நிறையா இருக்கக்கூடாது. நிறைய இருக்குங்க ப்ரோ, அப்படிலாம் இல்லை. இதில் வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு வந்து இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு பிடிக்காது. நான் வந்து அப்படிலாம் இதில் தப்பு எதுவும் கிடையாது. இல்லை இப்போ வந்து காதலிக்கிறதோ, அதுவும் டீனேஜில், அதாவது அறியாத வயசில் காதலிக்கிறது தப்பே கிடையாது. தெரியாது, விவரம் தெரியாது, காதல்னே தெரியாது. அது ஒரு அட்ராக்ஷன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். அது மாதிரி சின்ன வயசில் வந்து ஊரில் காதலுங்கிறது ரொம்ப கம்மி. அதாவது எனக்கு காதல் ஒரு வயசில் வந்து ஒரு 4-5 இது காதலிச்சிருக்கேன். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஊரில் ரொம்ப கம்மி. அப்போது திருப்பூர் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது வரும் கம்பெனி வந்து நான் மாறிக்கிட்டே இருப்பேன். ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு கம்பெனி மாறும். அது என் சுழிக்கு அது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்போது அப்போது கம்பெனி போகிற இடம்லாம் ஒவ்வொரு பொண்ணாக பார்த்துட்டு திரும்ப அந்த பொண்ணுங்க நம்மளை பார்க்காது, அப்போ தான் பார்க்குறது. அப்போயும் வந்து காதல்னு வந்துச்சு. ஒருத்தவங்க வந்து நிறைய பொண்ணுங்க என்னை வந்து கிண்டல் பண்ணாங்க. அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. அவங்க வந்து அழகாக இருப்பாங்க, அந்த கம்பெனிக்கு அவங்க தான் அழகாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா கோலமாவு கோகிலான்னு ஒரு படம் வரல, யோகி பாபு சாரும் நயன்தாரா மேடம் நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பேர் அப்படி வந்துச்சு. அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த பொண்ணுங்களாம் என்னை கலாய்க்கும். அங்கே வந்து அந்த கம்பெனியில் பொண்ணுங்க தான் மெஜாரிட்டி, பசங்க கூட ஒரு 4-5 பசங்க தான். அப்போ கமாண்டில் அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு கேட்பாங்க பசங்க. இனிமேல் நம்ம வீடு இனிமேல் அந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ண உடனே எனக்கு வந்து அந்த அசிங்கத்தினால எனக்கு எல்லாம் கலாச்சிட்டாங்களேன்னு சொல்லி அந்த பொண்ணு முன்னாடி நான் அசிங்கப்பட்டதாக நினச்சிட்டு அதை நான் பார்க்குறதே கிடையாது, விட்டுட்டேன். ஆனால் அவங்க வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எல்லோரும் கலாய்க்கிறாங்களேன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த இடத்துல நின்னாங்க. உண்மையாகவே ஒரு வேளை வந்து அவங்கள லவ் பண்ணியிருந்தா கூட லைஃப் வந்து கொஞ்சம் இதாக மாறி இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மெச்சூரிட்டி பர்சன். ரெண்டாவது வந்து மாறி இருக்குன்னா இன்னும் என்ன மாற வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லைங்க, அதாவது இதுக்கு சொல்கிறேன், இவ்வளோ தூரம் வந்து மீடியாக்கெல்லாம் வராமல் நல்லா இவ்வளோ கஷ்டப்படாமல் அசிங்கப்படாமல் இல்லை. நமக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்க வந்து இப்போ இதுங்க எப்படி சொல்கிறதுனா, அந்த கம்பெனிக்கு அவங்க வந்து சூப்பர்வைசர்ஸ். அப்போ அவங்க டேலண்டாக தானே இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் இதானவங்க.
அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பில் வந்து என்னை பிடிச்சவங்க இருக்காங்க, இல்லைன்னுலாம் சொல்ல. அதிகமாக என்னை வந்து எல்லாருமே பொண்ணுங்க வந்து டிக்டாக்ல இல்லாததுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்கிறேன். டிக்டாக்கு சோசியல் மீடியா இல்லாத காத்துக்கருப்பு கலை ஆரம்பத்து காலத்தில், அப்போது உள்ள காத்துக்கருப்பு கலை பார்த்திங்கன்னா பொண்ணுங்க வந்து என்னை வந்து பெரும்பாலும் பிடிக்கும். எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். கம்பெனியில் வேலை செஞ்சால் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். ஆனால் லவ்ங்கிற சப்ஜெக்ட் கிடையாது. பிடிக்கும், வடிவேல் சாரை பிடிக்கும், யோகி பாபு சாரை பிடிக்கும், அந்த கேட்டகரி. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பணம் காசு யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம், யாரை வேணால் எப்படி வேணால் மாற்றிக்கலாம், யார் வேணால் எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் அங்கே ஸ்க்ரீனில் தேட்டரில் ஓடுறதுல கைத்தட்டல் வாங்கணும். அதுக்கு திறமை தான் வேணும். திறமை இருக்கட்டுங்களே, ஆனால் நீங்கள் பணம் காசு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் இப்போ சோசியல் மீடியா வந்துருச்சுங்க. பணம் சம்பாதிக்கலாம். சோசியல் மீடியாலே இன்றைக்கி மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. 10 லட்சம் சம்பாதிச்சா ஒரு வருஷத்தில் நம்மளே அப்புறம் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுக்க முடியாதா? எடுக்கலாமே. அப்போ நீங்கள் பணம் தானே இம்பார்ட்டன்ட். நமக்கு பணம் தான் யூடியூப்ல சோசியல் மீடியா சம்பாதிச்சிங்களா இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு காணாம போயிடுங்க. ஆனால் பணம் நம்ம சம்பாரிச்சு இன்னைக்கு அதுதாங்க. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாங்கிறது வந்து யார் சப்போர்ட்டும் இல்லாத ஒரு மனிதன் நிலைச்சு நிற்கலாங்கிறது வந்து இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் இருந்தாலும் ஒரு டீம் ஒர்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீம் ஒர்க் கூட யாராவது ஒருத்தராக நமக்கு இருக்கும். ஆனால் அந்த டீம் ஒர்க் வந்து உண்மையானவங்களா இருக்கணும். டீம் ஒர்க் வந்து இருக்கிறவங்களாம் செட்டு சேர்ந்தவங்க சரியில்லைன்னு வச்சுங்களேன், அதுக்கு தனியாக இருந்தது எவ்வளோ பெட்ரு. இல்லைன்னா ஒன்றும் இல்லாத சுக்குநூறாக போயிடும். டீம் ஒர்க் இம்பார்ட்டன்ட். அதுவும் பொண்ணுங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு பொண்ணு நமக்கு சப்போர்ட் பண்ணணும், நமக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அவங்க உயிர் போனாலும் நம்மளை எங்கேயாவது தூக்கி கொண்டு மேலே விட்டுட்டு செத்துருவாங்க. ஆனால் நம்மளை நடுத்தருவு எங்கேயாவது கொலையில் இழுத்து விட்டு செத்துருவாங்க. அவங்க சாக மாட்டாங்க. அது அவங்களோட சைக்காலஜி அவ்வளோதான். இவன் தான் நம்ம உலகம், இவனுக்கு வந்து நம்ம பெருசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கடைசி சொட்டு ரத்தத்தை கீழே விட்டு கூட நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. இவனை காலி பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அவங்க இறங்கி செய்வாங்க. அது என்ன பண்ணுறோம் இல்லை. இது பொண்ணுங்களோட சைக்காலஜி. இது நம்ம தான் அவங்க என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணுறது நம்ம தான். நம்ம அவங்களுக்கு உண்மையாக இருந்தோம்னா, பொண்ணுங்களுக்கு நம்ம உண்மையாக இருந்தாங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம எங்கேயாவது போய் பேசிட்டு ப்ராடுத்தனம் பண்ணிட்டு அலைஞ்சோம் அப்படின்னா நம்மளே முடிச்சு. பொய்யுங்கிறதே வந்து இதான விஷயம் கிடையாது. பொய்யுங்கிறது தப்பானது கிடையாது. பொய்யுங்கிறது சொல்லலாம். பொய்யுக்கும் திருட்டு தான் தப்பு ஒழிஞ்சு பொய் என்றைக்குமே தப்பு கிடையாது. அது அப்படி சொல்ல முடியாது. பொய் தப்பு, திருட்டு தன்மைங்கிறது அது எல்லாமே அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல பொய் சொல்லணும், இந்த இடத்துல உண்மை சொல்லணுங்கிற அந்த இடத்த பொறுத்து தான் அது அமையும். எல்லா இடத்துலையும் பொய் கரெக்டாக ஆகிடாது. இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் எத்தனை இடத்த திருடி இருக்கீங்க, எத்தனை இடத்த திருடுங்க. நான் இன்னைக்கு வந்து நீங்கள் திருட நான் சொல்லுவேன், நீங்கள் பெரிய திருட நான் சொல்லிட்டா, நீங்கள் பெரிய திருட, நீங்கள் சின்ன திருட. இல்லை நீங்கள் அப்போல்லாம் திருடு தப்புங்க. திருடுறீங்களா பார்த்தீங்களா? இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களா, ஒருத்தர் பாக்கெட்டில் தான் நம்ம அவங்களுக்கு தெரியாமல் காசு எடுக்கிறோம். அது ஒரு திருட்டு தான். எப்படி சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்க ரீசார்ஜ் பண்ணுறாங்க, அவங்க காசு நமக்கு வருது. அது ஒரு திருட்டு தானே. அவங்களுக்கு தெரியாமல் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். தெரியாத எப்படி? இது ஒரு ஏமாற்றம். நம்ம அவங்களை ஏமாற்றம் கிடையாது. அவங்க ரீசார்ஜ் பண்ணி பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லை. தெரிஞ்சாலும் இது ஒரு திருட்டு தானே. திருட்டுலாம் கிடையாதுங்க ப்ரோ. இது பிஸ்னஸ். இது திருட்டே கிடையாது. எப்படி நீங்கள் திருட்டுங்கிறீங்க? இது பிஸ்னஸ் ப்ரோ. சரி ஓகே ஒத்துக்கிறேன். ஓகே, இது ஒரு பிஸ்னஸ். ஆமாம், இது வந்து அவங்க ரீசார்ஜ் பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு தெரியும். வந்து தெரியாமல் எடுத்தால் தான் அது திருட்டு. ஒன்றும் மேபி வந்து யார் சொல்லியாவது இப்போ ஃபோன் அப்படி எடுத்துகிட்டு அதில் நம்ம வீடியோ வச்சு பார்த்துட்டு அவங்களுக்கே தெரியாத இது பண்ணால் அதுதான் திருட்டு. பொய்யும் தப்பு தான், திருட்டும் தப்பு தான். இல்லை, பொய் சொல்கிற தப்பே இல்லை ப்ரோ. சரி, உண்மையாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த உலகத்திலே உயிரே வாழ முடியாது. உங்களை வாழவே விட மாட்டாங்க, கொன்றுவாங்க உலகமே சேர்ந்து. உண்மையாக சொல்கிறேன் ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன். என்ன வேணால் இப்போ யார் தப்பாக வேணால் எடுத்துக்கிட்டோம். உண்மையாக நீங்கள் வேணால் இருந்து பாருங்கள். உலகத்தில் நீங்கள் உண்மையாக வந்து நேர்மையாக, நான் எந்த தப்பும் பண்ணாத, பொய் சொல்லாத, நேர்மையாக இருக்கும்னா இந்த உலகத்தில் இந்த 2024 உங்களை உயிரோடையே வைக்க மாட்டாங்க. ஒரு நாள் கூட நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது. இன்றைக்கி தூங்கி காலைல நீ உங்கள் உயிரோடு எழுந்திருக்க முடியாது. இந்த உலகம் எப்படி வந்து எவன் பொய் சொல்கிறானோ நீங்களும் பொய் சொல்லணும், எவன் திருடானோ நீங்களும் திருடிடணும். ஆளுக்கு தகுந்த மாதிரி மார்ட்டிங்கன்னா தான் இந்த உலகம் நம்மளை வந்து நல்லவன்னு சொல்லும். பச்சோந்தி மாதிரி இருக்கணுங்கிறீங்க. பச்சோந்தி மாதிரி அப்படி தான் இருந்தாகணும். இதை வந்து ஃபேக்ட், இதுதான் உண்மை. என்ன வந்து என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம். ஏன்னா நான் யாருக்கும் எந்த தப்பும் கெடுதலும் பண்ணது கிடையாது. இதுதான் என்னுடைய இது. நானும் ஒரு காலத்தில் வெகுளித்தனமாக அதாவது உள்ளதை பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நிறைய பேத்துக்கு ஆகாதவனாக இருந்துட்டேன். இப்போ நீ நடிக்கிறியா, நானும் நடிக்கிறேன், வேலையை முடிஞ்சிச்சு. தம்பி இப்படிப்பா இருக்க, நான் நல்லா இருக்கேண்ணா அப்படின்னு நானும் சேர்ந்து, அவர் எம்ஜிஆர் மாடலில் நடித்தார்னா நான் சிவாஜி மாடலில் நடிப்பேன். அப்படி போயிட்டுருக்கு நடிப்பு. சரி ஓகே, நம்ம விளாக் எடுக்குன்ட்டு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம், கதை எங்கேயோ போயிடுச்சு. ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தம்பி இப்படி வந்து இப்படி வீட்டு எடு. ஆனால் இங்கே நான் என்ன மிஸ் பண்ணுறேன்னா, இங்கே நம்ம எப்போ வந்தாலும் அம்மா நமக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க.
அது மிஸ் பண்ணுறோம். ஆமாம். நம்ம சமைச்சு தம்பிங்களோட இங்கே தான் உட்காந்து நைட் நம்ம சாப்பிடுவோம். நான் நிறைய டைம் இங்கே கலையோட வீட்டுக்கு வந்து வீடியோ எடுக்க வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா இங்கே விறகு அடுப்பில் தான் சமைச்சு தருவாங்க. இந்த கட்டிலும் இன்னும் அங்கே இருக்கும் கரெக்டாக, அங்கே இருக்கும். அதில் ஒரு பாயை போட்டு தான் நைட் படுத்துருப்போம், இல்லை மொட்டை மாடியில் படுப்போம். சமைச்சு அப்படியே இந்த இலை இங்கேயே கட் பண்ணி சாப்பிடுவோம். எப்போவுமே இது நடக்கிறது தான். அந்த இது இங்கே நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கரெக்டாக? நீங்கள் என்ன வேறு என்ன உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? வீட்டே தான் மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். சரி, ஓகே. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்தது வேறு ஏதாச்சும் ஊரை போயிட்டு பார்க்கலாங்க. ஓகே, ஊரில் வேறு என்ன அது நல்லது கெட்டது. அடுத்து என்ன சொல்ல வராருங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில்